ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கட்டணமில்லா டோல்கேட் இப்போ மத்திய அரசு அண்மையில் 2 சட்டங்களை கொண்டு வர இருக்காங்க. அதாவது டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது கட்டணங்களை கொடுத்து டோல்கேட்டை பாஸ் செய்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டி அது மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோல்கேட்டை நடுவில் எந்த வழியிலையும் இருக்காது. அதாவது நேஷனல் ஹைவேஸில் இதில் எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்கன்னா, அதாவது ஒரு அதிநவீன கேமரா 150 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நம்ம பயணித்தாலும் நம்மளோட நம்பர் பிளேட்டை ட்ராக் செய்து நம்மளுக்கு எவ்வளோ டோல்கேட் கட்டணம் அதை நம்மளுக்கு அக்கௌண்ட்ல ஆட்டோ டெபிட் பண்ற மாதிரியும் இருக்கு. இன்னொன்று சேட்டலைட் வாயிலாகவும் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் செய்யறதா இருக்காங்க. ஸோ இதனால நிறைய பேர் வந்து டோல்கேட் கட்டணங்கள் வந்து இப்போ ஒரு ஃபுல் கட்டணத்தை கொடுத்து தான் ஒரு டோல்கேட்டை பாஸ் செய்வோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது அந்த டோல்கேட்டை தாண்டி எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் கட்டணங்களை வழிவகை செய்யிருக்காங்க. இப்போ இதனால யாரெல்லாம் பாதிக்கப்படுவா, மக்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே எழும்புற கேள்விகளையும் தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டோல்கேட்டை முந்தைய காலகட்டத்தில் அதாவது கட்டணம் கொடுத்து பாஸ் செய்தோம். அடுத்து ஃபாஸ்டாக் வசதி இருந்துச்சு. அதில் சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் பொறுப்பில் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த கட்சி கொடியை மட்டும் போட்டுட்டு நான் என்ன உறுப்பினர் தெரியுமா, அதாவது அந்த உறுப்பினர் அட்டையை மட்டும் வாங்கி வச்சுட்டு எனக்கே டோல்கேட் பாஸான்னு சண்டை போடுவாங்க. இதனால பின்னாடி வர வண்டிகளும் டிராஃபிக் ஜாம் ஆகும். அதுக்கப்புறம் சில வண்டிகள், ரொம்ப பழைய வண்டிகள் பார்த்தீங்கன்னா சிலது இன்ஜின் கோளாறுகள் இருந்து ஆஃப் செய்யப்படும். அந்த இடத்துல அந்த லைனில் நிற்கிறவங்க வேற லைனுக்கு மாறுவாங்க. இதனாலையும் டிராஃபிக் ஜாம் ஏற்படும். குறிப்பாக சொல்லணும்னா பண்டிகை காலத்தில் ரொம்பவே டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும். அடுத்தது இன்னும் சில நண்பர்கள் இருப்பாங்க, அதாவது அவங்க நண்பர்கள் போலீஸாக இருப்பாங்க. அவங்க யூனிஃபார்ம் போட்டு கூட அந்த வண்டியில் உட்காந்துருக்க மாட்டாங்க, டிரைவிங்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவரோட கார்டை அவங்க கொடுத்து டோல்கேட் எனக்கு பாஸ் கொடுங்க, ஃப்ரீ பாஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் இனிமேட்டு அந்த கதை நடக்காது. ஏன்னா பெருமை பீத்தும் சில நண்பர்கள் இதில் சிக்கப்படலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ட்ராக்கிங் சிஸ்டமாக மாறப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா அதிநவீன சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வர இருக்காங்க. இது இப்போ குஜராத், சூரத் போன்ற மாநிலத்தில் அமலுக்கு வந்துடுச்சு. நம்ம மாநிலத்துக்கு இன்னும் பொறுமையாகவே அமலுக்கு வரும். அமலுக்கு வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். இப்போ இதனால மக்கள் மனசுக்குள்ள எழும்புற கேள்விகள் என்னன்னா, இப்போ ஒரு கார் வாங்குறதே ஒரு பெரிய விஷயம். கார் வாங்கிட்டு அதுக்கு பெட்ரோலோ டீசலோ போடுறது ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்கு. இந்த நேரத்தில் புது கட்டணங்கள், அதாவது ஃபாஸ்ட்ராக்ல ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனுவல் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிட்டா நம்ம அந்த 3000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு வேணாலும் கிலோமீட்டரை NHல பாஸ் செய்துக்கலாம் டோல்கேட்டை. இப்போ அதெல்லாம் நம்ம ரீசார்ஜ் செய்து வைத்திருக்கவங்களுக்கு இப்போ புதுசாக இந்த சிஸ்டம் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாத்துக்குமே மறுபடியும் சேஞ்ச் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஷ்லேருந்து நம்ம ஆளுங்க வந்து இந்த ஸ்கேனருக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம். இப்போ ஸ்கேனர்லேருந்து அடுத்தது இந்த விஷயத்துக்கு வர வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, மக்களோட மனசில் எழும்புற முதல் குமுறலே, அதாவது டோல்கேட் ஃபீயை நீங்கள் வாங்கிக்கிறீங்கப்பா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் டோல்கேட் ஃபீயும் வாங்கிட்டு அந்த ரோடையும் சரியாக போட மாட்டேங்களே. எத்தனையோ ஹைவேஸில் இன்னும் லைட் வசதிகள் சரியில்லை. இப்போ டோல்கேட் பாஸ் கேட்டு அந்த அமௌண்ட்டு கேட்குற அரசாங்கம், மத்திய அரசாங்கம், இப்போ அந்த டோல்கேட் வழி நம்ம பயணிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாலைகள் பேட்ச் ஒர்க் இல்லாமல் இருக்கணும். அடுத்து எந்த இடத்துலலாம் ரைட்டு திரும்பணும், லெஃப்ட் திரும்பணும், அந்த இடத்துல ஒரு கர்வ் வருதோ அந்த இடத்துல ஒரு அடையாளப்படுத்தப்படணும். ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் ஜோனுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் பெரிய அளவில் அதை பழுது பார்க்கப்பட்டோ மெயின்டெனன்ஸ் செய்யப்படுறதோ கிடையாது. தெரு விளக்குகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. குறிப்பாக முக்கியமாக சொல்லணும்னா இப்போ வண்டிகளில் வர பிரச்சனையே இந்த ஹாலோஜன் லைட்டுக்கு மாறாக LED லைட்டை ரொம்ப பிரகாசமாக தெரிய விட்டு போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு வெள்ளையடிச்சு விளக்கு போட்ட மாதிரி ரோட்டில் பலன்னு இருக்குது லைட்ஸு. இதனால எதிரில் வர வண்டியெல்லாம் நில குளிஞ்சே போகுது. அதனால தான் இன்னைக்கு ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாகுது. இப்போ டோல்கேட், ஃப்ரீ டோல்கேட் கொடுத்துட்டா, அதாவது டோல்கேட்டே இல்லாமல் சாலைகளை வச்சுட்டா எல்லாருமே வாகனத்தை நல்ல கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுவாங்க. ஸோ எதிரில் வர வாகனங்களும் விளக்குகளை, அதாவது நல்ல வெளிச்சத்தோட விளக்குகளை பொருத்தி கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஃபாக் லேம்பு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் சில வீடியோஸ்லாம் வருது, நிறைய வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகள், அதெல்லாம் போட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் உறுதி. இதனால தான் மக்கள் குமுறலாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு அரசாங்கம் வந்து இந்த சாலைகளையும் அதுக்கப்புறம் இந்த அதிநவீன அந்த விளக்குகள், ரொம்ப பவராக எரியக்கூடிய விளக்குகள் எல்லாம் அகற்ற சொல்லியும் கொடுத்துட்டாங்கன்னா மக்கள்கள் சேஃபாகவே டிரைவ் பண்ணுவாங்க இல்லையா. புது சட்டத்தை மக்கள் வரவேற்க ஆர்வமாக காத்திருக்காங்க. பட் இருந்தாலும் குறைகளையும் சரி செய்துட்டு இந்த புது சட்டத்தை கொண்டுட்டு வந்தால் மக்கள் இன்னும் உற்சாகப்படுவாங்க. ஸோ இதுதான் நண்பர்களே டோல்கேட்டோட அப்கிரேடேஷன். அதாவது ஏப்ரல்லேருந்து இதுக்கு அமலுக்கு வரலான்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இது வந்து முழுமையாக அமலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படி நம்மளுக்கு ஒரு செய்திகள் வரும் தருவாயில் கட்டாயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த செய்திகளாக இருந்தாலும் சரி, உடனுக்குடன் நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்வதற்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்கின்றது. என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காலையில் சந்திப்போம். பாய்.